அன்புள்ள சிம்ம ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு தங்களுக்கு 12 விரயமாக இருக்கிறார். அஷ்டமத்து சனி, 8 சனி, 12 சூரியனும் இருக்கிறார். மிக 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 கவனமாக இருத்தல் வேண்டும். ராகு கேதுவும் சரியில்லை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஒன்றுமில்லாத விஷயங்கள் கூட சண்டை போட்டுக் கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் குழப்பிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீடுகள் வேண்டாம். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதில் இடைஞ்சல்கள் தங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. போட்டித் தேர்வுகளுக்கு நன்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். இந்த அமைப்பு சாதகமான அமைப்பு, முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பு. ராசியில் சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சி, செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் புதிய முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் வருமானம் சீராக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் வருமானம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. கேது இருப்பதால் ராசியில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படக்கூடாது. பதறிய காரியம் சிதறி போய்விடும். மனதில் தேவையில்லாத குழப்பம் வரலாம். உடல் நலத்தில் சிறு அக்கறை தேவை. முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராசிக்கு 8 சனி, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதை மனதில் கொள்ளுங்கள். அவ்வப்போது ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நாசூக்காக, நாணயமாக, சாதுரியமாக தவிர்க்க பார்க்குதல் வேண்டும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.